வணக்க மக்களே, ஒரே பதில்ல கம்பீர் மேல இருந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு ரிஷப் பண்ட். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலாந்துக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி பேட்டிங் வரிசை எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் ரசிகர்கள் மத்தியில கேள்விக்குறியாவே இருக்கு. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் ஓய்வு பெற்றுள்ள நிலையில இளம் வீரர்கள் டெஸ்ட் அணியில இடம் பிடிச்சிருந்தாங்க. இதனால சாய் சுதர்ஷன், கருண் நாயர் பேட்டிங் வரிசையில இடம் பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில இந்திய அணியோட பிளேயிங் 11 குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய பண்ட், கில் 4வது இடத்துல களமிறங்க போறாரு அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. ஆனா 3வது இடத்துல யார் விளையாடுறாங்க அப்படின்றது குறித்து இன்னும் நாங்க முடிவெடுக்கல அப்படின்னு பண்ட் குறிப்பிட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பேசிய அவரு, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு திரும்பி இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறதாகவும், தற்போது சீனியர் வீரர் அப்படின்ற அந்தஸ்தை பெற்றிருப்பது வித்தியாசமான உணர்வா இருந்தாலும் தற்போது பொறுப்புகள் அதிகமாகி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அதோட இளம் வீரர்களுக்கு தங்களுடைய அனுபவம் மற்றும் கிரிக்கெட் பத்தி பகிர்ந்து அளிக்க வேண்டியது தம்மோட கடமை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் களத்துக்கு போனோனே தாம் ஒரு துணை கேப்டன் இல்லனா சீனியர் வீரர் அப்படின்ற நினைப்பெல்லாம் இருக்காது அப்படின்னும், அணிக்காக சிறந்த செயல்பாடு கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை செஞ்சாலே கிரிக்கெட் நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய பண்ட், விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் ஓய்வு பெற்றிருக்கிறதுனால நிச்சயமா வெற்றிடம் உருவாகி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் அது இளம் வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு மண்ணில இளம் வீரர்கள் தங்களுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்கு சீனியர் வீரரா உதவுவதை நான் எப்பவுமே எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதாகவும், வீரர்கள் ஒருவரை ஒருவர் ஆதரவோடு பார்த்துக் கொள்வதாகவும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அணி தேர்வுல அரசியல் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு இல்லாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு எதிர்கேள்வி எழுப்பியிருக்காரு. இதன் மூலமா அணி தேர்வுல அரசியல் நடப்பது உண்மைதான் அப்படின்றத சூசகமா சொல்லிருக்காரு ரிஷப் பண்ட். இந்த நிலையில பண்ட் மறைமுகமா கம்பீரதா தாக்கி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா பயிற்சி போட்டியில சஃப்ராஸ் கான் மற்றும் அன்சுல் கம்போஜ் அபாரமா செயல்பட்டு இருந்தாங்க. அவங்கள ரிசர்வ் வீரர்களா தக்க வைக்கல. கம்பீரோட செல்லப்பிணை ராணாவை ரிசர்வ் பட்டியல சேர்த்திருக்காங்க பிசிசிஐ. இதுக்கு காரணம் கம்பீர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பண்ட் இப்படி மறைமுகமா கம்பீர தாக்கி பேசுறதாகவும் சொல்லப்படுது. இதே நிலை பண்ட்டுக்குமே ஏற்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியா பயணத்துல கடைசி டெஸ்ட் போட்டியில ரிஷப் பண்ட் அதிரடியா விளையாடி அரை சதம் அடிச்சு தன்னோட விக்கெட்டை பறிகொடுத்தாரு. இந்த இன்னிங்ஸ பல பேரும் பாராட்டிய நிலையில கம்பீர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இதன் காரணமா சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பிளேயிங் 11ல பண்ட் சேர்க்கப்படாம பெஞ்சில உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு. பும்ராவுமே கம்பீரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கம்பீர் ரொம்பவே தனித்துவமானவர், தேவைப்படுற நபரோட உரையாடுவாரு, எல்லாருமே ஒரு திசையில போகும்போது அவருக்கு வேற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதுல தலையிடுவாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. பும்ராவோட இந்த பேச்சு கம்பீரம் மறைமுகமா விமர்சனம் செய்யறது மாதிரி இருக்கு அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரர்கள் ஒரு பாதையில செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தா அதை கம்பீர் விரும்பல அப்படின்னா தடுப்பாரு அப்படின்னு தானே அர்த்தம். அதை தானே பும்ரா மறைமுகமா குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால நான் சொல்றத கேட்க வேண்டும் அப்படின்னு கம்பீர் நினைக்கிறத மறைமுகமா குத்திக்காட்டும் விதமாதான் பும்ரா மற்றும் பண்ட் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறதா கிரிக்கெட் வல்லுநர்களும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.